அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நோய்கள் நீங்குவதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நோய்கள் இல்லாத நபரே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு நோய் இல்லவங்க இருப்பாங்க. இன்னும் முக்கால்வாசி பேருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நோய் இருக்கும். சின்னதோ பெருசோ ஒவ்வொருத்தருங்களுக்கும் ஒவ்வொரு விதமான நோய் இருக்கும். எல்லோருமே நோயில் அவதிப்படக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். ஏன்னா அல்லாஹ் மனுஷங்களை அப்படி தான் படைச்சிருக்கான். இந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம ஏராளமான வழிமுறைகளை நம்ம கையாளுவோம். ஆனால் மிக முக்கியமான ஒரு வழியை நம்ம மறந்துடுவோம், அல்லாஹ்விடத்தில் கேட்கறது தான். எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் முதல்ல அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அல்லாஹ் நாடினால் மட்டுமே நமக்கு அந்த நோய் நீங்கும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஹிலர் அலைஹிவஸல்லம் அவங்க கற்றுத்தந்த ஒரு அற்புதமான வழிமுறையை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது, அதையும் நான் சொல்கிறேன். இறை நேச செல்வரான இப்னு சம்மாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நாள் கடுமையான நோயில் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்களுடைய தோழரான அஹ்மது ஹவாரி அவங்க ரொம்ப வற்புறுத்தி அவங்களுடைய சிறுநீரில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு அதை வாங்கிட்டு ஒரு மருத்துவரை தேடி போயிட்டுருக்காங்க. அந்த போகிற வழியில் ஒரு நல்ல ஒளியுடைய ஒரு மனிதர் வர்றாரு. வந்துட்டு அல்லாஹுடைய நண்பருக்கு அவனுடைய விரோதியிடம் இருந்தால் நீங்கள் நிவாரணம் தேடுறீங்க, நீங்கள் திரும்பி போயிட்டு இப்னு சம்மாக்கு கிட்ட உடலில் நோயுள்ள இடத்தில் கை வைத்து அஊது பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம் என்று கூறி இந்த வசனத்தை 3 முறை ஓதுமாறு கூறுங்கள், நலன் ஏற்படும் என்று சொல்லி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த நபரும் அந்த நண்பர் வந்து இப்னு சம்மாக்கு கிட்ட இந்த முறையை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அதே போல் செய்கிறாங்க. அவங்களுக்கு நோயும் குணமாகுது. இதை தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த இப்னு சம்மாக் அவங்க தன்னோட நண்பர்கிட்ட கேட்குறாங்க, வந்தது யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, அவர் தான் ஹிலர் அலைஹிவஸல்லம் அவங்க அப்படின்னு சொன்னாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சம்பவம் பாருங்கள். எனவே நீங்களும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் கை வச்சுக்கிட்டு இந்த ஆயத்தை நீங்கள் அவுதோட சேர்த்து 3 முறை ஓதுங்க. அது என்ன ஆயத்து அப்படின்னா, வபில் ஹக்கி அன்சல் நாஹு வபில் ஹக்கி நசல ஒமா அரிசல் நாக்க இல்லா முபஷிரவ் வ நதீரா. முற்றிலும் உண்மையை கொண்டே நாம் இவ்வேதத்தை இறக்கினோம், அதுவும் உண்மையை கொண்டே இறங்கியது. உம்மை நாம் நன்மாராயம் கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவராகவும் இன்றியே அனுப்பவில்லை. இந்த வசனத்தை நோயுள்ள இடத்துல அல்லது வலியுடைய இடத்துல நீங்கள் 3 முறை ஊதுனீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அந்த வலி உங்களுக்கு குறையும், அந்த நோய் உங்களுக்கு லேசாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.